நெல்லை மண்ணிலிருந்து சகுந்தலா ராமகிருஷ்ணன். சக்தி அபியான். நம் நாட்டில் உள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னா, இப்போ மத்தியில் இருக்கும் அரசு என்ன சொல்லுதுன்னா, பெண்களுக்கு இடஒதுக்கீடை பற்றி பேசுகிறாங்க, ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி விரிவாக்க பார்க்கும். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் வரலாற்றை திரும்பி பார்க்கும். காங்கிரஸ் கட்சியில் முதல் பெண்ணை பிரதமராக ஆக்கி அழகு பார்த்துச்சு, கவர்னராக்கி அழகு பார்த்துச்சு, முதல்வராக்கி அழகு பார்த்துச்சு, சபாநாயகராக பார்த்து அழகு பார்த்துச்சு. இவ்வளோ ஒரு பெண்கள் உச்சக்கட்ட ஒரு அதிகார பீடத்தில் உட்கார வச்சு அழகு பார்த்துச்சு காங்கிரஸ் பெண்களை. இப்போ இருக்கும் மத்திய அரசு என்ன செஞ்சிச்சு, பிஜேபி அரசுனா 2023 மகளிருக்கு இடஒதுக்கீடு 33% கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சியும் கூட்டம் அமைச்சு சட்டத்தில் ஏற்றிட்டாங்க. வெறும் காகிதத்தில் மட்டும் ஏற்றியாச்சு. அதற்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக வந்து உட்கார வைக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்னு தெரியல மத்திய அரசுக்கு. மூர்த்தமே இல்லாத கல்யாண பத்திரிகை எதற்கு, சட்டமே இல்லாத அதிகாரம் எதற்கு, தொகுதி மறுவரை, தொகுதிகளை பிரிக்க போகிறோம், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. இது உங்களுடைய பித்தலாட்டமா இல்லை என்ன கேள்வின்னு எனக்கு தெரியலை. இப்போ என்னென்னா, பெண்களை ஓட்டு உரிமைக்கு முன்னிலைப்படுத்துகிறீங்க, அதிகாரம்னு வரும்போது பின்னாடி தள்ளுறீங்க. சட்டத்தில் அமர்த்தி அழகு பார்க்குறது வந்து கையா இல்லை சட்டத்தை வெறும் காகிதமாக எழுதி வச்சிருக்கிறது தாமரையா? இத்துடன் எனது உரையை முடித்து கொள்கின்றேன். மக்களை இதை பற்றி கொஞ்சம் சிந்திங்க.